ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அது உழைப்பு. எல்லாருமே உழைக்க தான் செய்கிறோம் இல்லையா? நம்ம உழைக்காதவங்க யாருமே மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. எப்போ ஒரு சின்ன வேலையாவது செய்கிறோம். நம்ம நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஃபேமிலியில். அப்போ அந்த கமிட்மெண்ட்ஸை சரி பண்ணுறதுக்காக உழைச்சிட்டே இருக்கோம். எவ்வளோ டைம் இருந்தாலும் சில ஆட்கள் பார்த்தோன்னா நல்லாவே உழைப்பாங்க. ஏதாவது செய்யலாம், இந்த டைமில் நம்ம இது பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு உழைக்கிறதுலேயே அவங்க கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சர்டன் பீரியட் தாண்டினதுக்கப்புறம் யோசிப்பாங்க, என்னடா நம்ம உழைச்சிட்டே இருக்கோம், விரக்தியாக இருக்கேன், இதில் என்ன நமக்கு கிடைக்குது? ஒன்றுமே கிடைக்கல. நம்ம சம்பாதிக்கிற காசு எல்லாமே வீணாக போகுது. அப்போ நான் உழைச்சிட்டு என்ன காரியம்? இதனால் என்ன இருக்குது? நான் உழைக்கிறது எல்லாமே வீணாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. கண்ணீரோடு விதைப்பவன் ஒரு நாள் கம்பீரமாக அறுவடை பண்ணி தான் ஆவான். நம்ம உழைக்கிறதுக்கேற்ற பலன் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதையும் தாண்டி தாளந்துகளை பெருக்கிறதுன்னு வரும்போது நம்ம மணியாக இருக்கட்டும், மணி வேலை செய்ய வைக்கிறதா இருக்கட்டும், இன்னொன்று நம்மளுடைய டேலண்ட்டு. சரி, இப்போ 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சேன்னா 2000 ருப்பீஸுக்கு நான் ஏர்ன் பண்ணுற மாதிரி என்ன வேலை செய்யலாம்? அப்போது நான் எந்த மாதிரி கற்றுக்கலாம், எந்த விஷயத்தை கற்றுக்கிட்டால் எனக்கு அந்த மணி கிடைக்கும், ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணலாமா அப்படின்னு உள்ளதை நம்ம என்ன செய்யணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ண வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம உழைக்கிறது மட்டும் பத்தாது, நம்ம உழைச்ச காசை சேவ் பண்ணுறதும், அந்த காசை வேலை செய்ய வைக்கிறோம் தான் நமக்கு இப்போ காலத்துக்கு கட்டாயமாக இருக்குது. அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம உழைத்த உழைப்பு பலன் தரும். இப்போ கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். கூடவே நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன சேவிங்ஸ் போட்டுறணும். அப்போ நமக்கு கான்ஃபிடென்ஸ் இன்னும் கூட தான் செய்யும். அப்போது நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு சேவிங்ஸும் ஒரு பக்கம் கொஞ்சம் சர்டன் அமௌண்ட்டாக இருக்கட்டும், சின்ன அமௌண்ட்டுனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சேவிங்ஸு, ஒரு ஆர்டி அந்த மாதிரி ஏதோ ஒன்று போடுறோன்னா அந்த காசு, அதுக்கப்புறம் அந்த காசு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணலாம், இது எதுக்கு பிரயோஜனப்படுத்தலாம், இல்லை கடனை அடைக்கணும்னா கடனை அடைச்சிக்கோங்க, ஏன்னா அப்போ இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது உடனே எல்லாம் ரிசல்ட்டு கிடைக்காது. பட் கொஞ்சம் காலம் பொறுமையாக இருந்து அதை கன்சிஸ்டன்சியாக பண்ணிகிட்டே வரும்போது கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் நல்லா இருப்போம். கடன் தீரும், பிரச்சனைகளெல்லாம் சால்வ் ஆகும். நம்ம கையிலையும் நம்ம உழைத்த உழைப்புக்கேற்ற வருமானம், நம்ம கையிலையும் காசு தங்கும். ஓகேவா? அதனால் யாரும் ஃபீல் பண்ணிகிட்ருக்க வேண்டாம், உழைப்பு வீணாக போகுது, காசு வேஸ்ட் ஆயிடுச்சு, எல்லாமே கடன் தான் போகுது, எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிட்டு என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு உள்ளதான் ஃபீல் பண்ண வேண்டாம். நம்மளும் ஒரு நாள் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸோடு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். சரி, ஒரு வருமானம் வருதுன்னா 2 வருமானம் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது நம்ம கடனும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தீரும், நம்ம கையிலையும் காசு தங்கும். ஓகே, thanks for watching.